குழந்தைகளே, இன்னைக்கு நான் வந்து கெட்டவனுங்க சொல்கிற வாக்குறுதிகளை நம்ம நம்பக்கூடாது. நமக்கு வாக்குறுதி கொடுக்குறவங்க யார், எப்படிப்பட்டவங்க, உண்மையானவங்களா, அவங்க நம்மளுடைய எனிமியா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதை யோஜனை பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களோட நம்ம நட்புறவு வச்சுக்கணும். அவங்க கொடுக்குற வாக்குறுதியை நம்பணுங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு பாம்பு இருந்துதான். அந்த பாம்புக்கு வயசாகிடுத்து பாவம். அதனால் அதுக்கு இரை தேடி சாப்பிட முடியல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு அது யோஜனை பண்ணிட்டு, இப்படி நமக்கு ஒன்றும் சாப்பாடு கிடைக்காதனால சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம வேகமாக செத்து போயிடுவோம். அதனால் ஏதாலும் ஒரு யோஜனை பண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதான். அப்புறம் அப்படி ஊந்து போயிட்டே இருக்கச்ச ஒரு குளத்தங்கரை பார்த்துதான். அது குளத்துல நிறைய தவக்கலைக்கெல்லாம் இருந்தது பார்த்துதான். ஆஹா, இவ்வளோ தவக்கலை இருக்குது, நம்ம ஒரு வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குளத்து பக்கத்தில் போயிட்டு அப்படியே பேசாமல் படுத்துட்டு உட்காந்துருந்தான். அப்போ அங்கே வந்து குட்டி தவளைங்க 2 3, அதில் ஒரு இளவரசன் குட்டி தவளை, அதுக்கப்புறம் குடிமகன் குட்டி தவளைங்க, அதெல்லாம் இருந்ததுதான். அதுங்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. அந்த பாம்பை பார்த்தோன்னே பயந்து போச்சான் எல்லாம். பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சதான். அப்போ இந்த இளவரசன் என்ன சொல்லித்தான், இருங்க அது அசையாமல் இருக்குது, ஒரு வேளை செத்து போச்சான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்து அது தலையில் டாங்குங்கன்னு ஒரு குட்டு போட்டுதான். குட்டு போட்டுட்டு தள்ளி ஓடி வந்துட்டான். அப்பயும் அந்த பாம்பு பேசாமல் படுத்துருந்துதான். ஓ அப்படின்னோடனே இது என்னடா அது ஒன்றும் பண்ணலேன்னொடனே அப்போ அந்த பாம்பு சொல்லித்தான், தவளைங்களே பயப்படாதீங்கோ, நாங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணினேன். ஒரு காலத்தில் எல்லா தவளையும் நான் கொன்னதுனால எனக்கு ஒரு முனிவர் சாபம் கொடுத்தார். நீ இந்த தவளைகளுக்கெல்லாம் நிறைய துரோகம் செஞ்சுட்டேன், அதனால் நீ தவளை குட்டியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும், அப்படின்னா தான் உனக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாரு. அதனால் நான் உங்களுக்கு எந்த விதத்துலையாவது உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னை வந்து உங்களை சாப்பிட மாட்டேன், நீங்கள் தைரியமாக வந்து உட்காந்துக்கலாம், ஏன் முதுகில் உட்காருங்க, நான் உங்களை வந்து அப்படியே கூட்டின்னு போய் விளையாட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னதான். உடனே இந்த இளவரசன் கொடிச்சு தான் சரின்னு மேலே ஏறி உட்காந்துட்டு எல்லாரையும் பின்னாடி உட்காந்து சொன்னான், எங்கள் அப்பா அம்மாட்ட கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லி இடத்த சொல்லித்தான். சரி, இந்த பாம்பு மெதுவாக நகர முடியாமல் மெதுவாக நகண்டுட்டு எல்லா தவளையும் முதுகில் ஏற்றிட்டு போச்சான். போச்சோடனே போய் அந்த அவங்க அப்பா அம்மாட்ட இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். போயினோடனே என்ன பண்ணியிருந்தோன்னா, அந்த குட்டி இளவரசத்தை வந்து அப்பா அப்பா பாருங்கள், நாங்கள் பாம்பு மேலே ஏறிட்டு வந்திருக்கோம், இந்த சவாரி ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லித்தான். சொன்னோடனே ஐயோ, பாம்பு நம்பக்கூடாதுப்பா, பாம்பு நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுடும், நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா, இந்த பாம்பு நல்ல பாம்பாக இருக்குது, இது வாக்கு கொடுக்குறது, நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லித்தான். சரின்னு சொல்லிட்டு இவங்க இளவரசி அவங்களும் ஏறி போகிறாங்களாம். இந்த பாம்பு சவாரி அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதனால் இப்படி ஒரு 2 நாள் 3 நாள்னு இது பண்ணிகிட்டே போச்சான். போனவுடனே இவங்க எல்லாருமே இந்த பாம்பை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்போ இது மெதுவாக போனவுடனே அந்த இளவரசர் கேட்டிருக்காரு, ஏன் நீ மெதுவாக போகிற, கொஞ்சம் வேகமாக போறீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஜேர்னி நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டதான். நான் என்ன பண்ணுவேன், நான் பட்னியாக இருக்கேன், உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் வந்து உங்களை சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்டா தானே தெம்பாக இருப்பேன் அப்படின்னு கேட்டுதான். அப்போ ராஜா சொன்னாராம், அதெல்லாம் நடக்காது, நாங்கள் யாரையும் உனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டோம், நீ எங்கேயாவது வெளியில் போ அப்படின்னு விரட்டி விடுறோம். அப்போ இளவரசியும் அந்த இளவரசனும் சொன்னாங்களாம், அப்படி சொல்லாதீங்கப்பா, பாவம், இந்த இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சோண்டு சாப்பாடு அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான். சரின்னு சொல்லிட்டு குடிமக்கன்களை தப்பு தானே, ஒரு ராஜா தன் குடிமக்களை கொடுக்கலாமா, பலியிடலாமா? அந்த ராஜா தன்னுடைய சுயத்துக்காகவும் தன்னுடைய பையனுடைய ஆசைக்காகவும் அந்த தவளையை கொடுக்க ஆரம்பிச்சதுதான். ஒரு நாளைக்கு தன் தவளை அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்பிட்டு 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 தெம்பாக ஆகிடுதான். அப்படியே போயிடுச்சுன்னு இப்படி நாட்கள் கடந்தது. ஒரு நாளைக்கு இத்தனைன்னு சாப்பிட்டுருந்தா அத்தனை குஞ்சுகள் தவளை வருமா என்ன? இது வேகமாக சாப்பாடுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு, தவளையுடைய இனப்பெருக்கம் ரொம்ப கம்மியாகிடுது. அதனால் என்ன ஆகிடுது, அந்த தவளைகளோட கூட்டங்கள்லாம் குறைஞ்சி போயிடுதான். அப்புறம் என்ன சொல்லிச்சு அந்த பாம்பு, எல்லா தவளையும் செத்து போச்சு, இப்போ வேறு வழியே கிடையாது, ஒன்று உங்கள் பையனை ஒன்று உங்கள் பொண்டாட்டியை நான் கடிச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இப்போ அதுக்கு தெம்பு வந்துடுது இல்லையா, அதனால் இந்த தவளை ஓட ஓட அதை பிடிச்சி சாப்பிட்டுடுச்சான்.
இதனால் குழந்தைங்களே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, யார் வாக்கு கொடுக்குறாலும், யார் வாக்கு கொடுக்குறவங்க எப்பேர்ப்பட்டவங்க, இதை நம்பலாமா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா, இவங்க நம்மளை நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, இல்லை நம்மளை வந்து அவங்களுடைய தேவைக்கோசரம் நம்மளை கெட்ட வழிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு கவனமாக இருந்து நல்லபடியாக படித்து பாடத்தில் மட்டுமே கவனம் வச்சுக்கிட்டு நீங்கள் பழகிற நண்பர்கள்ட்டால் கவனமாக யார் நல்லவங்க என்ன கெட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பழகுங்க குழந்தைகளை. அடுத்த வாரம் சந்திப்போம்.